ஹலோ காய்ஸ், வெல்கம் டு Samayalum Kaivannamum. இந்த குவாரண்டைனில் பசங்களை சமாளிக்கிறது பேரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். கிட்ஸ் என்கேஜ் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் தேவைப்படுது. அந்த விதத்தில் நம்ம வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேஸ்ட் பாட்டிலை யூஸ் பண்ணி ஹேங்கிங் பிளான்டர் பண்ண போகிறோம். நீங்கள் கட் பண்ணி மட்டும் கொடுங்க, பசங்க அழகாக பெயிண்ட் பண்ணி கிராஃப்டை முடிச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட், கிட்ஸ்க்காகவே பண்ண வீடியோ. சரி வாங்க நம்ம டக்குன்னு பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எம்டி சர்ஃபெக்சல் மேட்டிக் பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் வேறு ஏதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் ஹைட்டாக அகலமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதோட கவரை ரிமூவ் பண்ணிடலாம். நான் மார்க் பண்ணுற பிளேஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, கட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம கலர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கோட்டிங் Fevicol, Acrylic பெயிண்ட் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கோட்டிங் லைட்டாக தான் இருக்கும். அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் செகண்ட் கோட்டிங் மல்டி சர்ஃபேஸ் Acrylic பெயிண்ட் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிடலாம். ரெண்டு கோட்டிங் முடிஞ்சுது. பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு A4 கலர் ஷீட், பஞ்சிங் மிஷின். இந்த மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் பஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷேப்லேயே வரும். அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் ஷேப்லேயே கட் ஆகி வரும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபெவிகால். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வேணும் நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிசைன் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மிஷின் இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை. பஞ்சிங் மிஷின் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்ஸ் யூஸ் பண்ணி ஆக்ரிலிக் பெயிண்டில் டிப் பண்ணி டாட் மாதிரி கூட பண்ணிக்கலாம். கீழே இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸில் நான் ஒரு டால் ட்ரா பண்ணிக்கிறேன். நான் ட்ரா பண்ணுறதுக்கு பிளாக் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ட்ரா பண்ணிக்கலாம். குழந்தைங்க பெயிண்டிங், கிராஃப்ட் ஒர்க்னால் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட டிசைன் ஒர்க் முடிஞ்சுது. சரி வாங்க நம்ம ஹேங்கிங் பிளான்டரில் பிளான்ட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்கிற எக்ஸ்ட்ரா போர்ஷனை நான் கட் பண்ணிட்டேன். ஹேங்கிங் பண்ணுறதுக்காக 2 ஹோல்ஸ் போட்டிருக்கேன். பாட்டிலுக்கு கீழே ட்ரைனேஜ் பர்பஸ்க்காக தேவையான ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில்லர் மெட்டீரியல் பார்க்க போறோம். தேங்காய் நாரை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா மாய்ஸ்சர் கண்டென்ட் மெயின்டைன் பண்றதுக்காக யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் தேங்காய் நாரை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்கானிக் கம்போஸ்ட், அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் வேஸ்ட்டை மண்ணில் போட்டு மக்க வச்சு உரமா பண்ணியிருக்கேன். இது மணி பிளான்ட்டுக்கு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இருக்குங்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மண், அதாவது செம்மண் பிளஸ் நார்மல் மண் ரெண்டையும் கலந்து 50% ஃபில் பண்ணிடுங்க. வேரோட இருக்கிற மணி பிளான்ட் எடுத்து உள்ள வச்சிடலாம். ரிமைனிங் பார்ட்டை மண்ணை போட்டு ஃபில் பண்ணிடலாம். ஃபுல்லா ஃபில் பண்ணாதீங்க, மேல இருந்து 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுடுங்க. ஹேங்கிங் பிளான்டர் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை விண்டோ, ஸ்டார்கேஸ் பக்கத்தில் ஹேங் பண்ணும்போது பார்க்க ரொம்ப அழகாக சிம்பிளாக இருக்கும். உங்கள் கிட்ஸ் பண்ணுற கிராஃப்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிராஃப்ட்டுக்கு நம்ம சமையலும் கைவண்ணமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.